இல்லையா? ரொம்ப நேர்மையான மனிதன் நான். கடவுள் எனக்கு தெரியும், திரும்ப திரும்ப சொன்னுக்கிறேன். நீ கடவுளை அனுபவிக்கலான்ற. எனக்கு தான் கடவுள், உனக்கு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நிறைய பேர் கடவுள் சொன்ன கூட என்ன சொல்லிடுறான்னா, எனக்கு தான்டா, உனக்கு இல்லை. இது ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் உபன்யாசத்தில், நீ எல்லாம் நாடா என்ன பண்ணலாம், தப்பு செய்யலாம். நீ நான் என்ன சொல்கிறேன், நீ எல்லாம் கூட பார்ப்பான் தான், நீயும் நல்லா வாழலான்றேன். நீயும் பிராமணன் தான்ற. நான் பிராமணன் பிறப்பால் இல்லை புரிதல்னால. நீ புண்ணி நீ நாவாயிடே, அறவாழி அந்தணன் சால் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி. நீ அந்தணனா ஆகலாம். நீ எங்கன்னா பிறந்துரு, நான் உன்னை அந்தணனா ஆக்குறேன். நீ யாராவனா இரு, உன்னை நான் புனிதமானவனா ஆக்குறேன். நீ என்ன வேணா சாப்பிட்டு நீ புனிதமானவன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். என்கிட்ட வந்து அந்த ரகசியத்தை கேட்டால் தான் நீ என்ன வாங்க முடியும். இதெல்லாம் கேட்டு நீ புனிதமான ஆக முடியாது. சும்மா ஒரு குழப்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று நீ பெருசாக நினச்சிக்கலாம், உன்னோட இருக்கிற குற்ற உணர்வுகள்லாம் தள்ளிடலாம். அவ்வளோதான் இங்கே நடக்குமே தவிர 40 நாள்லையும் உபதேசத்துலையும் என்ன இல்லை. நான் உபதேசம் சேர்த்த மாதிரி 40 நாளுக்கு வந்துருன்றேன். நான் என்ன பிரச்சனை? ரிட்டையர்ட் ஆகிட்டு சும்மா என்னவா அப்போ வர மாட்டேது முடியாதுன்னா யார் தப்பு? உலகத்தில் எவ்வளோ பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு சும்மா இருந்துக்கணும்ப்பா. ஃபிக்ஸட் டிபார்ட்டில் காசு போட்டு